என்று வந்து கேட்கிற ஏவலாளர்கள் எனக்கு இருந்தால் போதுமா? ஏராளமான செல்வத்தை தர்மன் குவித்திருக்கிறானே, இதில் ஒரு பகுதியாவது என் வாழ்நாளில் நான் பார்ப்பேனா? இப்படி ஒரு சிறப்பு தர்மனுக்கு கிடைத்திருக்கிறதே, எனக்கு தூக்கம் வருமா என்று துரியோதனன் புலம்பிக் கொண்டு கிடக்கிறான். ஏற்கனவே அந்த செல்வத்தை பார்த்துட்டு இவன் பொறாமையில புலம்பிட்டு இருக்கான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கர்ணன் பேசுறான். தாதவள் குவளை மாலை தருமன் மா மதலை பெற்ற மேதகு வேள்வி செல்வம் வேந்தரில் யாரே பெற்றார்? ஏதளவு வந்தன் வாழ்க்கை யாரினி எதிர் உண்டு என்று பாதக நினைவை பகர்ந்தனன் தானும் பரிவுகூற இருந்தான். பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கர்ணன் சொன்னா, அந்த தர்மன் அடைஞ்ச செல்வத்தை இனிமே பூமியில யாருமே அடைய முடியாது. தாதவள் குவளை மாலை தர்மன் மாமதலை பெற்ற மேதகு வேள்வி செல்வம் வேந்தரில் யாரே பெற்றார்? லோகத்து ராஜாக்கள் யார்கிட்டையும் இவ்வளவு செல்வம் கிடையாது. அவ்வளவு செல்வத்தை தர்மபுத்திரன் பெற்றுவிட்டான். அதிசயமாக இருக்கிறதா இல்லையாங்கிறான் கர்ணன். ஏற்கனவே பொறாமையில கிடக்கிறான் துரியோதனன். அவன் பொறாமையை தூண்டி விடுறான். இல்லை, படுத்திருந்தவன் எழும்பி உட்கார்ந்தவன் சகுனி இப்படி ஒரு பார்வை பார்த்தான். சகுனி சொன்னா, இவ்வளவு செல்வங்களையும் குவித்திருக்கிறானே அந்த தர்மபுத்திரன், எனக்கும் அதை பார்க்கும் போது இந்த செல்வம் துரியோதனனுக்கு இல்லையே என்று வருத்தமாயிருக்கிறது என்றான் சகுனி. அதற்கு துரியோதனன் சொன்னான், வருத்தப்படாதே, அவன் செல்வத்தை நம்முடைய செல்வமாக ஆக்குவதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல் என்றான். சகுனி சொன்னான், வழி கட்டு விட்டாய் அல்லவா, சொல்லித் தருகிறேன். இன்று தர்மனுடைய செல்வம் நாளை உன்னுடையதாகும் என்றான். துரியோதனன் கேட்டா, இன்று தர்மனுடைய செல்வம் நாளை என்னுடையதாகுமா? சகுனி மாமா, இது எப்படி என்றான். எப்படியா? இந்திரபிரஸ்த நகரத்தில் இருக்கிற பாண்டவர்களை அஸ்தினாபுரத்திற்கு வரவழைத்து அவர்களை நம் போர்க்களத்தில் நிறுத்தி அவர்கள் தோளோடு நம் தோளை அளந்து பார்த்து வாளோடு வாழ் வேலோடு வேல் என்று ஒரு போரை தொடங்கினால் பாண்டவர்களை அழித்து அவர்கள் செல்வத்தை எல்லாம் நாம் பறித்துக் கொள்ளலாம் என்றான் சகுனி. அதை கேட்ட துரியோதனன் சொன்னா, அவங்களை அழைச்சுக்கிட்டு வந்து போர் செய்ய வச்சு அதுக்கு பிறகு அவர்களுடைய செல்வத்தை கவர்வதற்கு காலதாமதமாகுமே என்றான். சகுனி சொன்னான், ஆம் உண்மைதான், போருக்கென்று அழைத்துக் கொண்டு வந்தால் காலதாமதமாகும். ஆகவே போர் வேண்டாம், போர் இல்லாமல் செல்வத்தை கவர்வதற்கு இனி என்ன செய்யலாம் என்று நான் சொல்லுகிறேன் கேள் என்றான். அதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற கர்ணன் சொன்னா, ஏன் போர் செய்தால் காலதாமதமாகும் என்று கருதுகிறாய்? போர் செய்து வெற்றி பெற்று பாண்டவர்களை தோற்கடித்தால் நமக்கு புகழ் கிடைக்குமா இல்லையா? பாண்டவர்கள் எல்லாம் பேடிகள், துரியோதனாதியர்கள் வீரர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். ஆகவே போர் செய்து செல்வத்தை கவர்வதுதான் சரி. நான் ஒரு அம்பு, ஒரு வில்லை எடுத்து நானேற்றி அம்பு தொடுத்தால் பாண்டவர்கள் எல்லாம் அழிந்து படுவார்கள் என்றான் கர்ணன். எப்பவுமே கொஞ்சம் தன்முனைப்போடையே பேசி கர்ணனுக்கு பழக்கம். அவன் பேசினா, வெஞ்சிலை குனித்து ஓர் அம்பு யான் விடில் வெகுண்ட வேந்தர் எஞ்சி வெண்புகுவரல்லால் யாவரே எதிர்க்க வல்லார். வஞ்சனை கொண்டு வெல்ல மதிப்பது வாளால் வெல்ல அஞ்சினமாய் நன்றோ என்றான் அங்கர் ஹோமான். சகுனி, உன் திட்டத்தை மாத்தாதே, சண்டை போட்டுதான் ராஜ்யத்தை கவரணும். நீ வேற ஏதாவது குயுக்தியான முறையில ராஜ்யத்தை கவர்றதுன்னு முடிவு பண்ணா பாண்டவர்களோட போர் செய்கிற வீரம் கௌரவர்களுக்கு இல்லைன்னு உலகம் நினைக்கும். அதனால நான் ஒருத்தன் போதும், பாண்டவர்களை தோக்கடிச்சு செல்வத்தை கவரலாம்னா. உடனே துரியோதனன் சொன்னா, இது ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடக்கும். துரியோதனனுக்கு சகுனி பேசுறதையும் கேட்டான், கர்ணன் பேசுறதையும் கேட்டான். துரியோதனன் சொன்னா, கர்ணன் துரியோதனனுக்கு ஆப்த நண்பன் தான். மகுடி ஓசை கேட்ட நாகம் மாதிரி அந்த கர்ணன் பேச்ச கேட்ட ஆடுறவன் தான் துரியோதனன். ஆனா இந்த விஷயத்துல துரியோதனன் சொன்னா, கர்ணா, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சகுனி மாமா என்ன முடிவு சொல்றாரோ அதுபடி நடந்துப்போம்னா. அப்ப இதுக்கு மேல கர்ணனுக்கு பேசுறதுக்கு இடம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சகுனி மாமா என்ன சொல்றாரோ அப்படி நடந்துப்போம். சகுனி சொன்னான், போர் செய்து பாண்டவர்களை தோற்கடிப்பதற்கு காலதாமதமாகும் என்பதனால் ஒரு அபூர்வமான வழியை இப்பொழுது நான் சிந்தித்திருக்கிறேன், சொல்லவா என்றான். மாமா சொல் என்கிறான் துரியோதனன். உடனே சகுனி சொன்னான், வேறு எந்த வழியும் இல்லை, ஒப்பர படைத்த தோளா, இனி தப்பர சூது கொண்டு சதிப்பதே கர்மம் என்றான். இப்பிறப்பல்ல இன்னும் 7 பிறப்பிலும் மெய்ப்பிறப்பற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம். எனவே ஒப்பர பனைத்த தோளாயினி தப்பர சூது கொண்டு சதிப்பதே கர்மம் என்றான். சூதாடி கவர்றதை தவிர வேற வழி கிடையாது. அவர்களை அழைத்து இந்த அஸ்தினாபுரத்தை வர சொல்லி இங்க சூதாட செய்து அவங்களை தோக்கடிச்சு ராஜ்யத்தையும் செல்வத்தையும் கவர்வதை தவிர வேற வழி இல்லைன்னா. இந்த கேட்ட உடனே துரியோதனன் சகுனி கையை பிடிச்சான். பிடிச்சவன் சொன்னா, சகுனி மாமா, நீ காட்டின வழிதான் நல்ல வழி. இவ்வளவு நாள் எந்தெந்த தெய்வத்தையோ நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒரு தெய்வத்துக்கும் பூசையும் கிடையாது, பொங்கலும் கிடையாது. பூசை பொங்கல் எல்லாம் இனிமே உனக்குத்தான். நீ காட்டிய வழிதான் எனக்கு சிறந்த வழி என்று சகுனி சொல்வது போல் நடந்து கொள்ளலாம் என்றார்.
உடனே பாண்டவர்களை அங்கிருந்து இங்கு வரவழைப்பதற்கு என்ன வழி என்கிறான். இது ஒன்றும் சிரமம் இல்லை. உன் தகப்பனான திருதராஷ்டிரனை போய் பார்த்து, அழகாக நாம் கட்டியிருக்கிற அபூர்வமான மணிமண்டபத்தை இந்திரபிரஸ்த நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் வந்து பார்க்க விரும்புவதாக சொல்லி உன் தகப்பனை வைத்து ஓலை எழுதி உன் சித்தப்பாவான விதுரர் கையிலே கொடுத்து அனுப்பு. ஓலையை விதுரர் கொண்டு சென்றால் தர்மபுத்திரன் ஓடி வருவான். அஸ்தினாபுரத்திற்கு வந்த இடத்தில் சூதாட வைத்து அனைத்தையும் கவர்ந்து கொள்ளலாம் என்றான் சகுன். நல்லவனுக்கு மூளை கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். இத மாதிரி தீமை செய்யறவனுக்கு அடுத்து 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 என்ன என்ன என்னன்னு விளைவுகளை யோசிச்சு யோசிச்சு தவறுகளை தொடர்ந்துகிட்டே போடுவான். சகுனி சொல்றான், அவர்களை வரவழைப்பதற்கு இதுதான் வழி என்றான். திருதராஷ்டிரனை போய் சமாதானப்படுத்தி ஓலை எழுதி வாங்கி, அதான் திருதராஷ்டிரனை சொன்னாங்க, அவனுக்கு தப்புன்னு தெரியுது மனசுல. இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் பெற்றோர்கள் நிலைமை அதுதான். புள்ள போற பாதை தப்புன்னு தெரியுது, சொல்ல முடியுமா? வேற வழி இல்ல. பாசம் இழுக்குது ஒரு பக்கம், சொல்ல முடியாது. சொன்னா என்ன பண்ணுவானோ, கோவிச்சுக்குவானோ, வீட்டை விட்டு போறேன்பானோ, நம்ம கண் பார்வையிலேயாவது இருந்துட்டு போட்டோன்னு. எத்தனை தகப்பனார் தாய்மார்கள் சொல்ல வேண்டியது அப்படியே உள்ள போட்டு அமைக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் குடிச்சுவிட்டு வேற வழி இல்லை, சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடையாது. திருதராஷ்டிரனை எழுதினாங்க, இந்த துரியோதனாதியர்களோட அவன் பட்ட பாடு அடங்காத காட்டு மிருகங்கள் 100 மிருகங்களோட போராடுற வேடன் மாதிரி இருந்தான்னு எழுதினாங்க. வேற வழி இல்ல. ஓலை எழுதுனா எழுதித்தான் தீரணும். திருதராஷ்டிரனுக்கு குழந்தைகள் மேல ஒரு பக்கம் பாசம், அநீதி என்று தெரிகிறது. இருந்தாலும் வேற வழி இல்ல. பாண்டவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதும் தெரிகிறது. ஆனால் அறத்தை சொல்லக்கூடிய தைரியம் இல்ல. பாச கட்டிலிருந்து விடுபடுவதற்கு வழியும் இல்ல. அழகிய மணிமண்டபத்தை பார்க்க வாருங்கள் என்று ஓலை எழுதி விதுரர் கையில கொடுக்க, ஓலையை சுமந்து கொண்டு விதுரர் போறார் இந்திரபிரஸ்தரகத். சித்தப்பாவை பார்த்தவுடனே ஆனந்தமா வணங்கி அழைத்து கொண்டு சென்றான் தர்மபுத்திரன். இந்த ஓலையை காட்டினார். பார்த்தால் அஸ்தினாபுரத்தில் கட்டி இருக்கிற அழகிய மணிமண்டபத்தை 1000 தூண்கள், 100கணக்கான வாசல்கள், அபூர்வமான மணிமண்டபத்தை பார்க்க வாருங்கள் என்று ஓலை வந்திருக்கிறது. பெரியப்பா எழுதியிருக்கிறார், சித்தப்பா கொண்டு வந்திருக்கிறார். சகோதரர்களே, அஸ்தினாபுரத்திற்கு போக வேண்டும், புறப்படுங்கள் என்றான் தர்மன். இந்த ஓலையை கொடுத்த விதுரர் சொன்னார், போற இடத்துல மண்டபம் பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டா சரி. உங்க செல்வத்து மேல துரியோதனாதியர்களுக்கு ஒரு கண்ணு, அதனால வந்த இடத்தில் உங்களை சூதாட வச்சு உங்க பொன் பொருளை எல்லாம் பறித்துக் கொள்ளலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதனால சர்வ ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டியதுன்னார் விதுரர். இதை கேட்ட உடனே பீமன் சொன்னா அஸ்தினாபுரத்திற்கு இப்பொழுது நாம் போவது அவ்வளவு நல்லதல்ல. இந்த நேரத்தில் இந்த பயணத்தை கைவிட வேண்டும். நம் செல்வத்தை பறிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிற துரியோதனாதியர்கள் விரித்திருக்கிற வலையில் வலிய போய் நாம் மாட்டிக்கொள்வதா, வேண்டாம் என்றான் பீமன். பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் சொன்னா, நாம் என்ன அறிவில்லாதவர்களா? ஆபத்தை கடை வைத்து விற்று கொண்டிருக்கிறார்கள் துரியோதனாதியர்கள். வலிய போய் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வஞ்சனை வலையில் மாட்டுவதற்கு நாம் என்ன அறிவில்லாதவர்களா? வேண்டாம், அஸ்தினாபுரத்து பயணத்தை கைவிடுங்கள், ஆபத்தை கொடுக்கும் அது என்றான் அர்ஜுனன். பக்கத்தில் இருக்கிற நகுலன் சொன்ன, அண்ணா வேண்டவே வேண்டாம், நம்மை பழி வாங்குவதற்கு துரியோதனாதியர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்று சித்தப்பா சொன்ன பிறகும் புறப்பட்டு செல்வதா? வேண்டாம். பாஞ்சாலி சொன்ன, அஸ்தினாபுரத்தில் அடிக்கிற காத்து கூட இங்க அடிக்கப்படாது, நாம புறப்படவே கூடாது, ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம், விட்டு விடுங்கள் இந்த பயண திட்டத்தை என்று பாஞ்சாலி சொல்றார். நகுலன் சொல்லியாச்சு வேண்டாம்னு, பீமன் சொல்லியாச்சு, அர்ஜுனன் சொல்லியாச்சு, பாஞ்சாலி சொல்லியாச்சு. ஒருத்தன் ஒன்னும் சொல்லாம பேசாம இருந்தான், சகாதேவன். எந்த வார்த்தையும் சொல்லல, போகணும் சொல்லல, போக வேண்டான்னு சொல்லல, பேசாம இருந்தான். ஏன் பேசாம இருந்தான்னு எழுதினாங்க. யார் போகணும்னு முடிவு செஞ்சா என்ன, போக வேண்டான்னு முடிவு செஞ்சா என்ன, எந்த மனுஷன் எந்த இடத்துல எந்த நேரம் எப்படி இருக்கணுமோ அந்த இடத்தை நோக்கி விதி அவன் பிடரிய பிடிச்சு தள்ளும்னு தெரியும் சகாதேவனுக்கு. அதனால அவன் பேசாம இருந்தான். அனாவசியமா வார்த்தையை வீணாக்குவானே, விதி பிடரிய பிடிச்சு தள்ளிக்கிட்டு போகும்னு தெரியும், பேசாம இருந்தான். தர்மபுத்திரர் சொல்கிறார், வேணும் வேண்டான்னு முடிவு செய்யறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஓலை எழுதினவர் பெரியப்பா, கொண்டு வந்தவர் சித்தப்பா. தகப்பனார் வா என்று சொன்ன பிறகு வேண்டாம் என்று முடிவு எடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த பூமியில் தகப்பன் சொல்லை குழந்தைகள் மதித்து நடக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான தர்மம். அந்த தர்மத்தை கைவிட நான் விரும்பவில்லை. சென்ற பிறகு என்ன ஆபத்து காத்திருந்தாலும் இறை அருளால் அதை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று சிந்திக்கலாமே தவிர, தகப்பன் அழைத்த பிறகு மாட்டேன் என்று செல்வதற்கு, வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆகவே தகப்பனார் சொல்ல மதிச்சு புறப்படுங்க நான் தர்மன்.
இதுலயும் பாரத கதை நமக்கு தர்மம் சொல்லுகிறது. தகப்பன் ஒன்று சொன்னால் அதை மதித்து நடக்க வேண்டும் என்கிற உன்னதமான தர்மத்தை ஆபத்து வாசலில் காத்திருக்கும் போது கூட அதை கைவிடக்கூடாது என்று நினைக்கிற மனோபாவத்தோட தர்மன் இருந்தான். நம்ம நாட்டுல அதனாலதான் சொன்னாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் தர்மம் சொன்னாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தகப்பனாருடைய சொல் மந்திர சொல். எந்த பிள்ளையாவது அதை மந்திரமா இன்னைக்கு நினைச்சுட்டு இருக்கா? தாயாரு சொன்னாங்க, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்ப அம்மா கோயில், தகப்பனாருடைய வார்த்தை மந்திரம், மதிச்சு நடக்கணும்னு சொன்னாங்க. இதை கேட்கிற நம்ம குழந்தைகள் இப்ப எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேச ஆரம்பிச்சிருக்கு. சரி, இதைத்தானே எழுதி வச்சாங்க, அப்ப அப்பா அம்மாவை மதிச்சா போதும்ல. 85 வயசுல எதுக்கு தாத்தா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு? அது கேக்குது. 85 வயசு ஆச்சுல தாத்தா எதுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் பேச்ச ஏன் கேட்கணும்? அவர் பேச்ச ஏன் கேட்கணும்னு இந்த குழந்தைகள் கேட்கும்னு தெரிஞ்சாங்களோ என்னவோ அப்பவே எழுதிட்டாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு எழுதினாங்க. வயசானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கே, அது அமுதத்துக்கு சமமானது. கேட்டு நட, 85 வயசு தாத்தா சொல்றதை கேட்டு நட அப்படின்னு எழுதினாங்க. அதனால் எவ்வளவு அருமையா தர்மம் சொன்னார்கள் பாருங்கள். தகப்பனார் சொன்னால் அதை மீறி நடக்கக்கூடிய தைரியம் ஒரு குழந்தைக்கு வரப்படாது. அது தர்மத்தை மீறிய செயல். புறப்படுங்க. அதற்கு பிறகு சோதரர்கள் எல்லாம் புறப்பட்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி சென்றார்கள். தர்மனுடைய மனம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தது, பொறுமைதான் யாகம், பொறுமைதான் ஞானம், பொறுமைதான் சக்தி, பொறுமைதான் கடவுள், பொறுமைதான் யோகம், பொறுமைதான் உலக மகா ஜோதி. அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அஸ்தினாபுரத்திற்கு சென்றார்கள். எதற்காக பெரியப்பா அழைத்தாரோ அந்த பெரியப்பாவை போய் காலில் விழுந்து வணங்கி, காந்தாரிய வணங்கி, அஸ்தினாபுரத்தில் இருக்கிற பெரியவர்களை எல்லாம் வணங்கி அப்புறம் மண்டபம் பார்க்க போனாங்க. நம்ம நாட்டுல ஒரு நல்ல பழக்கம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. எங்காவது வீட்டை விட்டு வெளியூருக்கு போறதா இருந்தா அந்த வீட்டு பெரியவங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்களான்னா முதல்ல போய் அந்த வீட்டுல உள்ள பெரியவங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் நம்ம நாட்டுல போன நூற்றாண்டுல இருந்துச்சு. இப்ப மலையேறிச்சு. இப்ப யாரும் செய்யறது இல்ல, வணங்கிட்டு போவாங்க. இந்த பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு போறது என்ன? போய் நமஸ்காரம் பண்ணும்போது அவங்க மனசுல நினைக்கிறாங்க, வெளியூருக்கு போறான், சௌகரியமா சுகமா பாதுகாப்பா போயிட்டு வரட்டும் அப்படின்னு அவங்க மனசு நினைக்குது. அந்த ஆசீர்வாதத்தோட இவன் போவான். இவனுக்கு வழியில எந்த இடைஞ்சல் இருந்தாலும் விலகி போகும். திரும்பி வந்து அவங்க காலில் விழுந்து வணங்குவான். இது மாதிரி ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. அந்த பயணத்துல அவனுக்கு ஏற்படுற தடைய கூட, அந்த நல்ல மனசுல இருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது அந்த தடைய கூட விளைக்கிறோம். அதுக்காக வணங்கிட்டு போவாங்க, வந்து வணங்குவாங்க. நாம இப்ப கைவிட்ட பல பண்புகள்ல இது ஒண்ணு ஆயிப்போச்சு. இப்ப அப்பா அம்மாவை சேவிக்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. பையன் கும்பிட்டுட்டா போறான், இப்போ சொல்லிட்டு கூட போக மாட்டேங்கிறான். எங்க போறேன்னு சொல்லிட்டு கூட போறது கிடையாது. வந்து கேட்பாங்க, எங்க உங்க பிள்ளை எங்கன்னா, எங்கயோ போவான், வார நேரம் வருவான், என்ன சொல்லிக்கிட்டா போறான், நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு கூட போறது இல்ல. அந்த காலத்துல வணங்கிட்டு போற பழக்கம், பெரியவர்களை வணங்குவது. அந்த அஸ்தினாபுரத்துல போய் எல்லா பெரியவர்களையும் வணங்கி அதற்கு பிறகு மண்டபத்தையும் பார்த்து மகிழ்ந்து விட்டு பாண்டவர்கள் வந்து அருமையாக அந்த சபா மண்டபத்தில் வந்து அமர்ந்தார்கள். துரியோதனாதியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். துரியோதனன் கேட்டான், தர்மபுத்திரா, கட்டி இருக்கிற புது மணிமண்டபம் எப்படி இருக்கிறது பார்த்தாயா என்றார். ஏனென்றால் இந்திரபிரஸ்த நகரத்தில் ஒரு மண்டபத்தை தர்மபுத்திரன் அமைத்திருந்தான். அதை பார்த்து ஆச்சரியமும் பொறாமையும் பட்ட துரியோதனன், இப்பொழுது இந்த மண்டபத்தை தர்மபுத்திரன் பார்த்திருக்கிறானே, இவன் அபிப்பிராயம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக மண்டபம் பார்த்தாயா என்றான். தர்மபுத்திரன் சொன்னான், கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்தாக அமைந்திருக்கிற 1000 மண்டபத்தை பார்த்தேன், நெஞ்சமெல்லாம் கொள்ளை போயிற்று, என்ன அழகாக இருக்கிறது, பெரியவர்கள் எல்லாம் வணங்கியதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்றான் தர்மபுத்திரன். துரியோதனன் சொன்னான், தர்மபுத்திரா, இன்று நீங்கள் அஸ்தினாபுரத்திற்கு வருவதனால் நம் அரண்மனையில் விசேஷமான உணவு வகைகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதமாகத்தான் உணவு கொள்ள வேண்டிய நிலை வரும் என்று நினைக்கிறேன். அதுவரையிலையும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது அல்லவா, உணவு தயாராகிற வரையிலையும் வருகிறாயா, பொழுதுபோக்காக சூதாடலாமா என்றார். அதான் வித்துரர் ஏற்கனவே சொல்லிருக்காரே, போற இடத்துல சூதாட வச்சு ராஜ்யத்தை கவர்றதுக்கு வழி தேடுறாங்கன்னு. பொழுதுபோக்கா சூதாடலாமா? நான் உடனே தர்மன் சொன்னான், வேண்டாம் சகுனி, வேண்டாம், சூதுங்கிற வார்த்தையை சொல்லவே சொல்லாது, அது பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு. சூதாட நான் வரமாட்டேன், சூது பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு. ஒரு உற்ற நண்பன் இருக்கிறான், அவனுக்கு நண்பன் மாதிரி நடிச்சு அவன் ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு காலத்துல அவனை பகைச்சு அத்தனையும் அம்பலப்படுத்துறது ஒரு மகா பெரிய பாவம். பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு.
சூதாடுவது பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு. என்ன சூதாட அழைக்காத, நான் வரமாட்டேன், தயவு செய்து என்னை விட்டு, தீதெடுத்த வஞ்சராகி வெகுளி செய்தல், ஒருத்தனை கெடுக்கிறதுக்காக பல சதி திட்டங்களை தீட்டி அவனை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது பஞ்சபாதகத்துல ஒண்ணு. ஒருத்தனை பத்தின தவறான செய்தி எல்லா இடத்திலையும் பரப்பி விடுறது பஞ்சபாதகத்துல ஒண்ணு. நம்பிக்கை துரோகம் பண்றது பஞ்சபாதகத்துல ஒண்ணு. இதெல்லாம் என்ன செய்ய சொல்லாதே, சூதாடுறது அதுல ஒண்ணு. இதெல்லாம் தீதெடுத்த நூலின் முன்பு தீய என்று செப்பினார். எதையெல்லாம் நம்முடைய நூல்கள் பாதகம்னு சொல்லிருக்கோ அதையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்ன சூதாட அழைக்காத, வேண்டாம், நான் வரமாட்டேன். சகுனி சொன்னான், தர்மபுத்திரா ஏன் இப்படி பதட்டப்படுற? சாப்பாடு தயாராகிற வரைக்கும் சூதுக்காயை உருட்டி பொழுதுபோக்கா கொஞ்ச நேரம் ஆடலாம்னா அதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறியே? நான் ஒன்னும் வரமாட்டேன் சூதுக்குன்னு ஏன் இப்படி பதட்டமா சொல்றேன்? பொழுதுபோக்காகவும் சூதாடலாம், போருக்காகவும் ஒரு சத்திரியன் சூதாடலாம்னு இருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு நான் சகுனி. தர்மன் சொன்னா பொழுதுபோக்காகவும் ஆடலாம், போருக்காகவும் ஆடலாம். ஆனா இந்த தர்மனை பொறுத்த வரைக்கும் அது தனி மனித ஒழுக்கத்துக்கு விரோதமானது. நான் சூதாட வரமாட்டேன், என்னை விட்டு, கற்றறிந்தவர் கழகமாடவும் பெறுவரோன்னா. படிச்சவன் அறிவுடையவன் சூதாடுவானா? என்ன கூப்பிடாதேங்கிறான் தர்மன். உடனே சகுனி சொன்னா, என்ன பேசிட்டு நீ? பஞ்சமா பாதகத்துல ஒண்ணுன்னு சொன்ன, இப்ப கற்றறிந்தவர் கழகமாடவும் பெறுவரோங்கிற, அறிவுடையவன் சூதாடுவானாங்கிற. தர்மபுத்திரா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அறிவு இல்லாதவனால சூதாட முடியாது. சகுனி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. புத்தி வேகமா வேலை செஞ்சாதானே போட முடியும் காய. அறிவுடையவன் சூதாடுவானான்னு கேட்கறிய, அறிவு இல்லாதவனால சூதாட முடியுமா? அதுக்கும் அறிவு வேணும், அப்பதான் ஆட முடியும்னா. தருமன் சொன்ன, அந்த பார், உன்னோட வாக்குவாதம் பண்றதுக்காக நான் இங்க வரல. சூதாடினால் ஒருவன் எல்லா சிறப்புகளையும் இழந்து போவான். அடியும் ஆண்மையும், மன்னவருக்கு அழகு, தேசு, மானம், படியுமாமரை, ஒழுக்கம், கல்வி, இதெல்லாம் சூதாடினா ஒட்டு மொத்தமா ஒருத்தனை விட்டு போயிடும். அதனால மதி உணர்ந்தவர் சூதின் மேல் வைப்பரோ மனம் என்றார். வேண்டாம், என்ன சூதாட அழைக்காத. சூதாடினா அழகு போகும், அறிவு போகும், ஆண்மை போகும், வீரம் போகும், தர்மம் போகும், கற்பு போகும். தர்மன் சொன்னான். இந்த சகுனி நினைச்சா, அட நான் பரம்பரையா சூதாடிக்கிட்டு இருக்கேன், சூதாடினா ஒருத்தன் செல்வம் தான் போகும்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் இவ்வளவு விலாவாரியா சூதாடினா இத்தனையும் போகும்னு சொல்றானே. சூதாடினா செல்வம் தான் போகும், இவன் சூதாடினா அறிவு போகுங்கிறான், ஆண்மை போகுங்கிறான், பலம் போகுங்கிறான், வீரம் போகுங்கிறான், தர்மம் போகுங்கிறான், கற்பு போகுங்கிறான். நம்ம வெறும் செல்வம் தான் போகும்னு நினைச்சோம். ஓஹோ, சூது இத்தனையும் போக்கிருமா? அப்படியானால் இத்தனையும் தர்மனிடத்தில் இருக்கிறது, அதை போக்குற வரைக்கும் விடமாட்டேன் நான் சகுனி. இத்தனையும் தர்மன் கிட்ட இருக்கு, அதை போக்குற வரைக்கும் அவனை சூதாட வைக்காம விட மாட்டேன்னு சகுனி மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிட்டான். தர்மனை பார்த்து இப்ப கேட்டா, பொழுதுபோக்கா காய உருட்டி வா ஆடலாம்னு கூப்பிட்டா பஞ்சமா பாதகங்கிற, அறிவுடையவன் சூதாடுவானாங்கிற, சூதாடினா இதெல்லாம் பறி போயிடுங்கிற. தர்மபுத்திரா, நீ சூதாடினா என்னென்ன தவறு நேரும் என்று இவ்வளவு நேரம் சொன்ன பத்தியா, அறத்துக்கு விரோதமானதுன்னு சொன்ன பத்தியா, இத்தனையும் நீ பேசிய பொய். சகுனி சொல்றான், இத்தனையும் நீ பேசின பொய். நீ சூதாட வராததுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கு, அதை நீ சொல்லல, இப்ப நான் சொல்ல போறேன் பாருனா. உடனே தருமன் கேட்டான், என்னன்னு? சகுனி சொன்னா, நீ பஞ்சமா பாதகத்துல ஒண்ணுன்னு என் கூட ஆட வரமாட்டேன்னு சொல்லல, சூதாட வராம இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் நான் சொல்லவா? திக்விஜயம் பண்ணி உன் தம்பிமார் ஏராளமான செல்வத்தை கொண்டாந்து குவிச்சிருக்காங்க. இந்த சகுனியோட ஆடினால் இந்த செல்வத்தின் ஒரு பகுதி குறைந்து விடும் என்கிற உன் பொருளாசை, உன் லோபித்தனம், உன் கருமித்தனம், இதுதான் உண்மையான காரணம். இதை மறைச்சுக்கிட்டு ஏன் இல்லாத பொய் காரணம் எல்லாம் சொல்றேன்னா எவ்வளவு கோபம் வரும் இது சொன்னா. அப்பவும் தர்மன் பார்த்தான், பொறுமைதான் யாகம். ப்ரொவோக் பண்ணா கூட கோபப்படாம இருக்கணுமே, அந்த பொறுமையோட தர்மன் இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற பீமன் இருப்பானா, அவன் கதை எடுத்தா, எவன்டா இவன் 30 லட்சம் பேருக்கு தங்க கலசத்துல அன்னம் படைச்ச எங்க சக்கரவர்த்தியை பார்த்து கருமி லோபின்னு ஒரு வார்த்தை சொல்லுவானா, பொய்யன்னு சொல்லுவானா தர்மனை? அப்படி சொல்ல நாவு இருக்குமா? என்ன செய்கிறேன் பாருன்னு கதையை தூக்கிட்டான் பீமன். பக்கத்தில் இருக்கிற விஜயன் வில்ல எடுத்துட்டான். யாரு தர்மனை குறை சொல்லுவது என்று விஜயன் வில்ல எடுத்தான். இந்த 2 பேரையும் தர்மபுத்திரர் பார்க்கிறார். சகுனி என்ன செய்யறான், நீ பொருளாசை பிடிச்சவன், நீ கருமி, நீ லோபி, நீ பொய்யன், அதான் சூதாட வரமாட்டேங்கிறேன்னு சொல்ல, தர்மன் கோபத்தை அடக்க, பக்கத்தில் இருக்கிற பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் கோபம் வர, ஒருவன் கதையை எடுக்க, ஒருத்தன் வில்ல எடுக்க, தர்மர் பார்த்தார், சகுனி இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான், நான் பொறுமையா இருப்பேன், ஆனா என் தம்பிமார் இருக்க மாட்டாங்க, ஆயுதாஸ்திரத்தை கையில தூக்கிட்டாங்க, இந்த இடத்திலேயே ஒரு சண்டை வந்து நம்ம தாயாதிகள் அழியறதுக்கு நம்ம காரணமாயிருவோமோ, ஓஹோ இதுக்கு தான் விதின்னு பேரா? நாம என்ன வழியை கண்டுபிடிச்சாலும் அது அந்த வழிவாசல வந்து அடைச்சுக்கிட்டு இருக்குமா?
இதுக்குதான் விதின்னு பேரா? வெஞ்சின விதியை வெல்ல வல்லமோன்னு நானே லட்சுமணன் ராமாயணத்துல. இதான் விதியினுடைய விளையாட்டா? நான் என்ன செய்வேன்? சகுனி ஏதேதோ பேசுகிறான், என் தம்பிமார் கோபப்படுகிறார்கள், கையமர்த்தினாலும் என்னால் தடுக்க முடியவில்லை. பொறு என்று தடுத்தான், முடியவில்லை. தர்மன் நினைச்சா இதுக்கு மேல சூதாட வரமாட்டேன்னு நான் சொன்னா மேலும் மேலும் சகுனிக்கு கோபம் வந்து அவன் அத்துமீறலான வார்த்தையை பேச பக்கத்தில் இருக்கிற பீமனு விஜயன் அஸ்திர பிரயோகம் பண்ண இங்க ஒரு சண்டை வரப்போகுது. ஆக வரப்போகிற போரை தடுத்து நிறுத்துவதற்கு வழி தெரியவில்லை. வரப்போற போரை தடுத்து நிறுத்த முடியுமா? வழி தெரியல. ஆனால் இந்த போர் இப்போதைக்கு வராம இருக்கிறதுக்கு, இந்த போரை ஒரு 13 வருஷத்துக்கு தள்ளி போடுறதுக்கு என்ன செய்யலாம்? இப்போதைக்கு போர் வராம இருக்கணுமானா சூதாடவான்னு கூப்பிடுற சகுனிக்கு சரின்னு சொன்னால் ஒழிய இப்ப போர் தான் வரும். வேற வழி இல்லாமல். அதனாலதான் அதுக்கு தர்ம சங்கடம்னு பேர் வச்சாங்க. ஒண்ணு சூதாட்டம் வரணும், இல்லைன்னா போராட்டம் வரணும். போராட்டத்தை நிப்பாட்டினா சூதாட்டம், சூதாட்டத்தை நிறுத்தினால் போராட்டம். ரெண்டுல ஒண்ணு வந்துதான் தீரும். நான் என்ன செய்வேன்? ரெண்டும் தவறுதான். இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேர் வச்சாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு 13 ஆண்டு காலத்திற்கு போரை ஒத்தி போடுவதற்காக தர்மன் சூதாடினான் என்று உலகம் பழித்தாலும் பரவாயில்லை, என்னால் என் தாயாதிகள் அழிந்து படுகிற போர் வந்துவிடக் கூடாது என்பதனால் சகுனி இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? சூதுதானே ஆட வேண்டும். சரி, கொடு பாச்சிகை என்றான். சொக்கட்டாங்காய குடுன்னா அதான் பாரதி எழுதினா பாஞ்சாலி சபதத்துல, மாய சூதினுக்கே ஐயன் மனமிணங்கி விட்டான், தாயமுருட்டலானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான், நேயமுற்ற விதுரர் போல நெறி உணர்ந்தோர் எல்லாம் வாயை மூடி விட்டார், தங்கள் மதிமயங்கி விட்டார். பெரியவங்கெல்லாம் இருக்காங்க அந்த சபையில, நான் பேசுறதுக்கு முடியாது. எல்லாரும் மதிமயங்கின மாதிரி அச்சடிச்ச பதும மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. சகுனி வேறு வழி இல்ல, காய கொடுன்னா இது ரொம்ப விபரீதமா இருக்கே. காய சகுனி கிட்ட இருந்து வாங்கிட்டு உட்கார்ந்தான் தர்மபுத்திரன். உட்காரும் போது தன்னை சூதாட வைப்பதற்காக சகுனி இத்தனையும் பேசினான். ஆனால் தன்னோடு ஆடப் போகிற சரியான தகுதி உடையவன் யார்? துரியோதனன். அவன் தானே முதல்ல கூப்பிட்டான். பொழுதுபோக்கா சாப்பாடு தயாராகிற வரைக்கும் பொழுதுபோக்கா ஆடலாம் வான்னு கூப்பிட்டவன் வந்தானே. இவனை கன்வின்ஸ் பண்றதுக்காகத்தானே சகுனி இத்தனையும் பேசினான். பத்தாவதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கர்ணன் வேற பேசினான். நீ என்ன பெரிய வீரன், அங்க இந்திரபிரஸ்த நகரத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்க அஸ்தினாபுரத்துக்கு, உங்களை எல்லாம் வீரர்கள் நினைச்சில்ல எங்க அரண்மனையை பார்க்க வாருங்கன்னு அழைச்சிட்டோம். இப்பதானே தெரியுது நீங்கள் எல்லாம் பேடிகள் என்று. உங்களுக்கு எங்கள் அஸ்தினாபுரத்து அரண்மனையில் இடமில்லை. நீ இந்த சூது போருக்கே வரமாட்டேங்கிறிய, நாளைக்கு மோது போருக்கு எப்படி வருவே? பேசாம எங்க அரண்மனை முற்றத்தில் இருக்கிற உங்க தேர்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம இந்திரபிரஸ்த நகரத்தை நோக்கி ஓடுங்கன்னு பேசுறான் கர்ணன். இவங்கெல்லாம் தூண்டி விடுகிறார்கள் தர்மபுத்திரன். அப்பவும் சினப்படாமல் இருந்தான் தர்மன். கர்ணனும் தூண்டி விட்டான், சகுனியும் தூண்டுகிறான். கர்ணன் பேசியதாக வில்லி பாடினான், போது போகும் ஆறிருந்தும் பொழுதும் வருதி என்னவும், சூது போரும் அஞ்சிய தொலைந்துளம் துளங்குவாய், மோது போரில் எங்கன் உயிரி இளைஞரோடு முடுகுதேர், மீது போய் உன் நகரி தன்னில் விரைவில் இது என்ன வேணாம். வேகமா தேர் எடுத்துக்கிட்டு இந்திரபிரஸ்த நகரத்தை பார்த்து ஓடு, உன்ன மாதிரி பேடிகளுக்கு எங்க அரண்மனையில இடம் இல்லைன்னா. இதை கேட்கும் போது கூட பொறுமையா இருந்தான் தர்மன். ஆனா தம்பிமார் இருக்க மாட்டாங்க, கதையும் வில்லையும் எடுக்கிறாங்களேன்னு ஒரு போராட்டத்தை 13 வருஷத்துக்கு தள்ளி போடுறதுக்காக வேற வழி தெரியல. சூதுக்காய கையில எடுத்தான். இவன் சமமாக அந்தஸ்தோடு இருந்து ஆடக்கூடிய தகுதி படைத்தவன் துரியோதனன் தானே. அவன் தானே முதல்ல சூதாடவான்னு கூப்பிட்டான். இப்ப சகுனி கிட்ட இருந்து காயை வாங்கிட்டு துரியோதனா வா ஆடலாம், உனக்கு சூது தானே ஆடணும் வாடலாம். சொக்கட்டான் ஆட உட்கார்ந்தான். துரியோதனன் சொன்னா, நான் பணைய பொருளை மட்டும்தான் வைப்பேன், ஆட போறது நான் கிடையாது. காந்தார் தேசத்து மன்னன் என் மாமன் சகுனி ஆடுவான் எனக்கு பதிலான்னா. அட இவ்வளவு பொறுமையா இருந்தானே, எல்லா தரப்புலையும் பொறுமையை கடைபிடிச்சானே, அப்படிப்பட்டவனுக்கு இவ்வளவு சிரமம் வந்திருக்கே. அந்த சிரமத்தினுடைய உக்கிரம் குறையிலேயே. என்ன காரணம் கேட்டா, 2 அபூர்வமான அறிவுரைகளை அந்த மகரிஷி தர்மனுக்கு சொன்னார். ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அவன் தெய்வத்தினுடைய திருவடியை அதிகமா பற்றணும், கடவுளை அதிகமா நினைக்கணும் துன்பம் வரும்போது. அதனாலதான் நம்ம நாட்டில் எழுதுனாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னாங்க. நம்ம எல்லா பழமொழிக்கும் வேற மாதிரி அர்த்தத்தை வச்ச மாதிரி இதுக்கும் வச்சுட்டோம். 2 அடி வச்சாதான் கதை நடக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு அவசரத்துல உதவ மாட்டான், ஆண்டவன் திருவடி உதவும். அதனால்தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் தருமன் பொறுமையை கடைபிடிப்பதில் 100% பொறுமையோடு இருந்தான். ஆனால் எதை கோட்டை விட்டான் பாருங்க. இப்ப காயை எடுத்துக்கிட்டு துரியோதனனை பார்த்து, துரியோதனா ஆடவான்னு கூப்பிடும் போது அவன் நான் பணைய பொருளைத்தான் வைப்பேன், நான் ஆட மாட்டேன், எனக்கு பதிலா என் மாமன் காந்தார் தேசத்து மன்னன் சகுனி ஆடுவான்னா.
அதான் பாரத கதையெல்லாம் முடிஞ்ச பிறகு பௌராணிகர்கள் இன்னும் கற்பனை பண்ணி அபூர்வமா எழுதினாங்க. கதையெல்லாம் முடிஞ்சு தர்மர் பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்தாச்சு. அந்த கிருஷ்ணர் போக போறார், துவாரகைக்கு புறப்பட்டார். எல்லாரும் வழி அனுப்புறாங்க. பாஞ்சாலி கண்ணீர் விட்டா. குந்தி தேவியார் பகவானே, நீ துவாரகைக்கு போன பிறகும் எங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை தினசரி அனுப்பிச்சிரு. ஏன்னா இப்ப எங்களுக்கு அரசாட்சி கிடைச்சு போச்சு, சௌக்கியம் கிடைச்சு போச்சு, வசதி வந்த பிறகு ஆபத்து விலகின பிறகு ஒன்னா மனுஷ மனசுதானே, மறந்தாலும் மறந்துரும். அதனால துவாரகையில இருந்து சின்ன சின்ன கஷ்டத்தை அனுப்பு, பெருசா அனுப்பிச்சிடாத. அப்பதான் உன்னை எப்போ நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு குந்தி சொல்றா. பக்கத்துல இருக்கிற பாஞ்சாலி கேட்டா, கிருஷ்ணா நீ துவாரகைக்கு போமுனால ஒரு கேள்வி அப்படின்னா. பகவான் என்னன்னார்? பாஞ்சாலி கேட்டா, ஒரு மனுஷனுக்கு உடம்புல நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிட்டு குணப்படுத்துறது நல்லதா, இல்ல நோய் வராமல் தடுப்பு செய்து கொள்வது நல்லதா? பகவான் சொன்னார், நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிட்டா குணமானாலும் ஆகாமலும் போகும். ஒரு நோய்க்கு சாப்பிடுற மருந்து வேற ஒரு நோயை கொண்டு வந்தாலும் கொண்டு வரும். நோய் வராம தற்காப்பு செய்து கொள்வதுதான் நல்லது அப்படின்னு பகவான் சொன்னார். பாஞ்சாலி சொன்னா, நான் உனக்கு பாண்டவர் சகாயன், ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், இப்படி எத்தனையோ பேர் இருக்கு. நீ சர்வமா அறிந்தவன். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கருப்பை சிசுவுக்கும் படியளக்கிறவன். இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போறதுங்கிற எல்லாம் உனக்கு தெரியும். பகவானே, உன் பாதத்தையே கதின்னு பிடிச்சிருக்கிற பாண்டவர்களுக்கும் எனக்கும் அடுக்கடுக்கா இத்தனை கஷ்டம் வந்துச்சு. இந்த துன்பமெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நோய் வாரத்துக்கு முன்னால தடுப்பு செய்யணுங்கிறியே. கஷ்டம் எங்க கழுத்தை நெரிக்கும் போது வேற வழி இல்லாம நாங்க நெரிச்ச குரல் வளையோட கிருஷ்ணா கோவிந்தான் அலரும் போது அந்த கடைசி நேரத்துல ஓடி எங்களை காப்பாத்துவியா? நாங்க தான் உன் பாதத்தை பிடிச்சிருக்கோமே, எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்ச அந்த துன்பம் வராம நீ முதல்ல எங்களை காப்பாத்திருக்கலாம்ல. கடைசி நேரத்துல தான் காப்பாத்தணுமா? நோய்க்கு மட்டும் தடுப்பு செய்யணுங்கிற, துன்பத்துக்கு மட்டும் உன்னை நம்பி இருக்கிறவங்க அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னால நீ காப்பாத்துறது இல்லையா? இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை பாஞ்சாலி கேட்டா. பகவான் சொன்னார், பாஞ்சாலி இது நல்ல கேள்விதான், ஆனா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமான்னாரு. என்ன காரணம்? எல்லாம் பேசி எடுத்து முடிச்சு கடைசியில சூதுக்காய கையில தூக்கிட்டு துரியோதனனை பார்த்து ஆடவான்னு கூப்பிட்டானே இந்த தர்மன். அந்த துரியோதனை என்ன சொன்னா? நான் பணைய பொருளை தான் வைப்பேன், சூதாட மாட்டேன், எனக்கு பதிலா என் மாமன் காந்தார தேசத்து மன்னன் சகுனி ஆடுவான்னு சொன்னான். இந்த தர்மன் என்ன சொல்லிருக்கணும்? நானும் சூதாட மாட்டேன், எனக்கும் அது தேவையில்லை, எனக்கு பதிலா என் மச்சனன் கிருஷ்ணா ஆடுவான்னு சொல்லிருக்கணும். ஓடோடி வந்தவன் இல்லையா அவன்? அரை நிமிஷ நேரத்துல ஓடி வந்து ஆடை கொடுத்த கிருஷ்ணன் தானே அவன். கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருந்தா அரை நிமிஷ நேரத்துல போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் நானே பாரதி. அடைத்த பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான்னா, ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல பாதி நேரத்துல ஓடி வந்திருக்க மாட்டேன், நான் ஆட மாட்டேன், மச்சனை கிருஷ்ணா ஆடுவான்னு சொல்ல வேண்டியதானே. சரி, அதைத்தான் சொல்லல, காயை எடுத்து உருட்டினானே, அப்பவாவது கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி உருட்டி இருக்கப்படாது. உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு யார் காரணம் தெரியுமா? நான் காரணம் அல்ல, என்னை நினைக்காதது காரணம் என்றார். இப்ப எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கணும்னு நினைச்சானோ அத்தனை சதவிகிதம் தெய்வ திருவருளை நம்ப வேண்டும் என்கிற எண்ணம் வரவில்லை. அது தர்மனை சொல்லி குத்தம் இல்லை. நமக்கு கஷ்டம் வரும்போதும் நாம என்ன செய்வோம்? ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கையை குறைக்க வேணுமானா செய்வோமே தவிர கூட்ட மாட்டோம். இந்த கஷ்டத்தை பகவான் எனக்கு விட்டுருக்கப்படாது, இப்படித்தான் பேசுவோமே தவிர அந்த தெய்வ நம்பிக்கையினுடைய அளவை அப்பொழுது நாம் அதிகரிப்பதில்லை. தெய்வ நம்பிக்கை பாசிட்டிவா மேல மேல போய்கிட்டே இருந்தா நமக்கு வரக்கூடிய எதிர்மறையான துன்பங்களினுடைய வலு தன்னால குறைஞ்சுக்கிட்டே போகும். இது பாரத கதை எவ்வளவு அபூர்வமா சொல்லுகிறது பாருங்கள். அந்த காயை தூக்கி போடுறான், நானும் மாட்டேன், சகுனி ஆடுவான்னு சொன்னா சகுனி உட்கார்ந்தான். பணைய பொருளை வைக்கிறாங்க. தர்மபுத்திரா, எதை பணையமாக வைக்க போகிறாயின்னு சகுனி கேட்டான். அங்கதான் ஆரம்பிச்சது முதல் கோணல், முற்றும் கோணல் தாங்க. எதை பணைய பொருளா வைக்க போறேன்னு சொன்ன உடனே பாஞ்சாலி சபதத்துல பாரதி பாடுறான், ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான், கழிமிகுந்த பகைவன் அங்கே கனதனங்கள் சொன்னான், விழி இமைக்க முன்னே மாமன் வென்று தீர்த்து விட்டான், பழி இல்லாத தர்மன் பின்னும் பந்தயங்கள் சொல்வான். ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான். எதை பணைய பொருளா வைக்க போறேன்னா தர்மன் கழுத்துல இருந்த முத்து மாலையை கழுத்தி பணைய பொருள். ராஜஸ்வரி யாகம் பண்ணும்போது வலம்புரி சங்கல கங்கா தீர்த்தத்தை அள்ளி கிருஷ்ணர் அபிஷேகம் பண்றார். கங்காதேவி யாகசாலைக்குள்ள பிரவேசமாகி வரா.
பூர்ணாகுதி நடக்குது. யாக குண்டத்துல லட்சுமி எழுந்து வந்து காட்சி கொடுத்து லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கிற முத்து மாலையை பரிசா கொடுத்தா. அதை கழுத்தை விட்டு கலத்தாத வரைக்கும் நல்லா இருந்தான். இந்திரபிரஸ்த நகரம் இந்திரலோகம் மாதிரி இருந்துச்சு. இப்ப பணைய பொருளா எதை வைக்க போறேன்னு சொல்லும் போது புத்தி எப்படி வேலை செய்தது பாருங்கள். அந்த மாலையை கழட்டி வச்சா அதோட முடிஞ்சுதான் லட்சுமி கடாட்சம். வைக்கிறதுக்கு வேற பணைய பொருளா இல்லை. ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான். கழிமிகுந்த பகைவன் அங்கே கனதனங்கள் சொன்னான். முத்துமாலையை வச்சா சகுனி என்ன பண்ணா, அந்த முத்துமாலையை பார்த்து கண் சிமிட்டுற மாதிரி சிமிட்டுறானா. சகுனி என்ன நினைக்கிறானோ அதுதான் காயில விழும். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் விழும் அந்த பாச்சிகையில. ஆக அவன் அந்த முத்துமாலையை வென்றான். அதுக்கு கூட நம்முடைய கர்ண பரம்பரையா கதை எழுதி வச்சாங்க. பாரத கதை வியாசர் எழுதுறாரு, வில்லி தமிழ்ல எழுதுறாரு, பெருந்தேவனார் வெண்பா மூலமா பாரத கதை பாடுறாரு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தவிர கர்ண பரம்பரையா பாரதத்துக்கு பல கதைகளை எழுதி வச்சிருக்காங்க பின்னால வந்தவங்க.